வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். காசகால பைரவி பைரவராப்பணம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருவி சரணம் காசி தேவகுலப்பட்டார வேதாச்சாரியா திருப்பாரமப்பணம் சரணம் காசி தேவகரி தவத்திரும் கிணராமனகுரி திருப்பாரமப்பணம் சரணம் பரபம்ப சிறுபம் பேரேஸ்வரி நரரி பாபாஜ திருவி அப்பணம் சரணம் ஓம் ஸ்ரீம் காலபைரவாய் கடாசம் ஓம் ஐம் சரணோ பைரேஸ்வரி ஓம் கிளீம் யோகபேஷபட்சம் சங்குரு பைரவாய் மங்கலம் ஓம் ஸ்ரீம் கிருமை ஜெகன்மாதா பிதா பரபம்ப சிறுபம் வேத பைரவம் திருவடி அப்பணம் சரணம் கிரீம் நம சிவாய பைரவ சிவம் திதி விஷ்ணு ததாவாரா நட்சத்திர விஷ்ணு தேவசா யோகச கரணம் ஸ்ரீ விஷ்ணுமாய ஜகத்குரு குரு பரமா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமः மகாதேவீஷ வித்மஹே விஷ்ணுமத்ய தீமஹே தன்னோ லக்ஷ்மி பிரஜோதியாதே ஓம் சோனத்வஜாய வித்மஹே சூலஸ்தாய தீமஹே தன்னோ பைரவ பிரஜோதியாது. இன்றைக்கி செய்தி 12ஆம் தேதி 12ஆம் மாதம் 2 கோசம் 2/5 வெள்ளிக்கிழமை காலை மணி ஒரு 9 மணி போல் ஸ்ரீ ஜெகன்மாதா ஸ்ரீ யோகமய ஸ்ரீ புவனேஸ்வரி தேவி காசிகால பைரவி பைரவருடைய ஆன்மீக தகவல். அது நம்ம வருகின்ற 14ஆம் தேதி 12ஆம் மாதம் 2 கோசம் 2/5 ஸ்ரீ மகா தேவ கால பைரவ அஷ்டமி மகா யாகத்தை 11ஆம் தேதி தான் மகா தேவகால பைரவ அஷ்டமி. நாங்கள் வைதிக தர்மப்படி ஸ்ரீ மகா முத்துமாரியம்மன் ஆலயத்தில் செக்ஷன் 28 ஷாலாம் செக்ஷன் 28 2013 யாகம், 2023 அந்த கோயிலில் யாகம், இப்போ 2025 அதே கோயிலில் ஆலய நிர்வாகத்தில் ஆதரவத்துடன் அவங்க நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்க ஒத்துழைப்பாங்க. அவங்க ஆதரவு கொடுத்து நாங்கள் அந்த கோயிலில் இந்த ஆண்டும் பைரவர் மகா யாகத்தை அங்கே நாங்கள் செய்கிறோம். இது வைதிக தர்மம், ஆகம தர்மம் இல்லை. ஆகம தர்மம் என்பது ஆலய குருமார்கள் மட்டும்தான் செய்யணும். இது வைதிக தர்மம் என்பது என்னோட புருஷத்வானில் காசி கால பண்டார பைரவ காட் மனுஷில் உள்ள அனைவரும் குருக்களுங்க தான். எல்லாரும் மந்திரம் முடிப்பாங்க. எல்லாரும் சோப்பு வேஷ்டி கட்டி திருப்பக்கயிறு பூநூல் போட்டு தலப்பாக கட்டி. ஏன்னா ஹோமத்தில் முடி சிந்தக்கூடாது. இந்த முடி ஹோமம் செய்கிற இடத்துல முடி சிந்தக்கூடாது. முடி ஏன் சிந்தக்கூடாது? கெட்டதில்லை. அந்த முடியை வைத்து அடுத்த உயிர் உற்பத்தி பண்ணலாம். இது சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால தான் இப்போ சயின்ஸில் உள்ளவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முடியை வச்சு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணலாம், முடி என்றைக்குமே அழியாது. இப்போ மண்ணுளுக்கு சில பிண்ட பிரசாதம் பிரேதத்தை வைக்கிறாங்க, உடம்புல எல்லா பாகமும் அழிஞ்சு போகும். ஆனால் இந்த முடி மட்டும் கண்டிப்பாக அழியாது, காலகாலமாக இருக்கும். அப்போ முடி சிந்துச்சுன்னா அங்கே உள்ள சொல்கிற மந்திர சக்திகள் ஒரு உயிருக்கு போய் சேர்ந்துடும், நம்மளுக்கு அது கிடைக்காதுன்னு சொல்லி தான் இந்த கோயில் பூஜையோ இல்லை மந்திர ஜபங்களோ ஏதோ பண்ணும்போது தலப்பாக கட்டுவாங்க. அது முக்கியமாக இந்த ஹோம காரியத்துக்கு மட்டும். நான் ஹோம விதியில் நான் விளக்கிட்டேன். போன வாட்டி ஆடியோவில் நான் ஹோமங்கள் என்னென்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, என்னென்ன மந்திர ஜபங்கள் முடிஞ்ச வரை நிறைய மந்திர ஜபங்கள் பண்ணுங்கள். ஏன்னா என்னோடய குரூப்பில் உள்ள அனைவரும் நல்ல ஒத்துழைப்பு. 100 பேரும் இன்ன வரைக்கும் 2014 என் கூட தான் இருக்கிறாங்க. நான் வருஷம் செய்கிற ஹோமத்துக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி அவங்க உதவி செஞ்சு பைரவருக்காக நல்ல பலன் பார்க்குறாங்க. கால பைரவருக்காக கால பைரவர் உணர்ந்ததால் தான் அவங்க இன்றைக்கி இவ்வளோ தூரம் நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இன்றைக்கி அவங்கள ஆடுதல் இல்லாமல் எங்களால் இவ்வளோ பெரிய யாகத்தை செய்ய முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்னிகுண்டமே 12 கட்டியிருக்கோம். அதே மாதிரி மேடை போட்டிருக்கோம். அங்குள்ள செலவு, டென்ட் செலவு, சாப்பாடு செலவு, 2வது அங்கே மற்ற செலவுகள் நம்மளுக்கு இருக்கும். ஹோமத்தோட பொருள், எல்லா ஹோமத்தோட பொருளும் இப்போ முன்ன மாதிரி விலை மலிவு இல்லை, விலை கொஞ்சம் ஏறி இருக்குது இல்லையா? அப்போ இதெல்லாம் நாங்கள் எப்படி செய்கிறோம்னு சொன்னால் எங்களோட பிரசத்தால் உள்ளவங்களுடைய ஒத்துழைப்பால் தான். 2வது இந்த ஆண்டு வெளியேருந்து ஆள் நிறைய பேர் வராங்க. ஏன்னா கேள்விப்பட்டு பலன் பார்த்தவங்க, இந்த ஹோமத்தில் போன வருஷம் ஈப்போடு செய்யும் போது ஹோமத்தை கலந்துக்கிட்டு பலன் பார்த்தவங்க அவங்க நண்பர்கிட்ட, அவங்க சொந்தக்காரங்கள்ட்ட, அவங்க குடும்பத்தார்கிட்ட சொல்லி இன்னும் சிலர் இந்த ஹோமத்தில் கலந்துக்கிறாங்க. அடுத்த வருஷம் நாங்கள் எங்கே செய்வோம் இன்னும் முடிவு பண்ணல. எங்களோட பிரசத்தானில் உள்ளவங்க 5 அட்மின் அவங்க என்ன எப்படி செய்ய போகிறாங்க, எந்த இடத்துல செய்ய போகிறாங்கன்னு சொல்லி இன்னும் முடிவு பண்ணல. ஆனால் 6 மாதம் முன்னுக்கே நாங்கள் சொல்லிடுவோம். ஏன்னா 6 மாதம் முன்னுக்கு நாங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணாதான், ரெடிமேஷன் பண்ணாதான் ஒன்று நாங்கள் அது ஒன்று நாங்கள் செயல்பட முடியும். ஏன்னா உடனே ஒரு ஹோமத்தை பேசி உடனே ஒரு செஞ்சால் ரொம்ப சிரமம். இந்த ஆண்டு செக்ஷன் 28 ஷாலாம் முத்துமாரியம்மன் அந்த அம்பல் அருள் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. அந்த முத்துமாரியம்மன் அருள் இல்லாமல் நாங்கள் போய் அங்கே பைரவ யாகம் செய்ய முடியாது. ஆனால் பைரவர் பிரதானம். பைரவர் மிகப்பெரிய பிரதானம். இன்றைக்கி பைரவர் வழிபாடு மக்கள் மத்தியில் பரவலாக இருக்குது சொன்னால் இன்றைக்கி மக்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா மக்கள் அவங்க கூட பிறந்தவங்க சொந்தக்கார்ட்ட சொல்லி
பைரவர் வழிபாடு இப்படி செய்யணும், இப்படி பூசணிக்காய் விளக்கு ஏற்றணும், இப்படி மந்திர ஜபம் பண்ணணும், இந்தந்த பிரச்சனைக்கு இந்தந்த விளக்கு ஏற்றணும். நம்ப மாட்டீங்க, சிலர் வந்து பெரிய நோய் இருந்தது, என்கிட்ட கால் பண்ணி கேட்டாங்க. பேர் சொல்ல விரும்பல. நான் சொன்னேன், நம்ம 3 குடமிளகால ஏற்றுங்கம்மான்னு சொன்னேன் பைரவருக்கு. ஆனால் அவங்க எல்லா வழிபாடும் செஞ்சவங்க தான், செஞ்சுக்கிட்டு வரோம். சொன்னால் எந்த வழிபாடும் விடக்கூடாது. பைரவ வழிபாடு என்பது வந்து மற்ற தெய்வங்கள் வழிபாடை விட்டுட்டு இதுக்கு வாங்க நாங்கள் எப்பயுமே அந்த மாதிரி செய்யவே கூடாது. நீங்கள் எப்பயும் செய்கிற வழிபாடு செய்யுங்க, இந்த பைரவ வழிபாடு ஆட் பண்ணிக்கங்க, சேர்த்துக்கங்க கடைசியாக. அப்போ அவங்க 3 குடமிளகால ஏற்றிட்டு வந்தாங்க. அவங்க நோய்க்குள்ள மருந்து 1 மாதம் கழித்து கிடச்சிச்சு. ஆனால் இப்போ தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க. அந்த அவங்களோட நோய் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுது. அப்போ இதெல்லாம் ஒரு பரிகாரம் ஆகுது, இதெல்லாம் ஒரு பரிகாரம் ஆகுது. அதே மாதிரி வந்து இந்த இப்போ நிறைய பேர் வந்து வழிபாடுகள் செஞ்சு உணர்ந்தவங்க தான் இறைவன் இருக்கிறான்னு நம்புகிறாங்க. வழிபாடு செய்யாமல் உணரலன்னு வச்சுங்களேன், அவங்க நம்ப மாட்டாங்க. இப்போ எடுத்துக்காட்டு, பேண்ட்டோ ஜாதகம் பார்க்க வராங்க, அம்மா இந்த நேரத்தில் இந்த காலகட்டம் இது நடக்க போது, கொஞ்சம் கவனம் சொல்கிறோன்னு வச்சுங்களேன், அதை கண்டிப்பாக அவங்க பின்பற்ற மாட்டாங்க. ஏன்னா அது பிறகு நடக்க போகுது இல்லையா, அதனால் கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம சொல்லி நடந்த பிறகு அதுக்கு பார்த்தா உணர்றாங்க, ஆமாம் இருக்கிற ரவிகுருக்கள் சொன்னார், நம்ம அந்த பரிகாரம் செய்யலை, அந்த பரிகாரம் ரொம்ப பெரிய பிரச்சனை தான் ஹோமம் செய்ய சொல்லுவோம். நார்மலான பிரச்சனை இருந்தால் விளக்கு மட்டும் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வாங்க, மந்திர ஜபங்கள் நிறைய பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அப்போ அவங்க அந்த பிரச்சனையை அவங்க சந்திக்கும் போது தான் இதெல்லாம் உண்மைன்னு நம்புகிறாங்க. அதை வந்து மனிதனோட இயல்பு, எப்பயுமே மனிதனோட இயல்பு என்னென்னா, எடுத்தோடனே யாருமே நம்ப மாட்டாங்க. உங்கள் மனசுக்கு நீங்கள் உணரணும், பைரவர் இருக்கார், பைரவர் உண்மை, அந்த அவர் வழிபாடு செய்யும்போது நம்மளுக்கு நன்மை நடக்குதுன்னு சொல்லி மக்கள் உணரணும். சரி, அடுத்தது கிரி நம சிவாய பைரவ சிவம். இது வந்து 89வது சதஸ். 89வது சதஸ். எல்லாரும் இந்த ஹோமத்துக்கு மாத்ரு பித்ரு சிராத்தம் கண்டிப்பாக செய்யணும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுட்டோம். ஏன்னா முன்னோர்கள் வழிபாடு இல்லைன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியம், முன்னோர் வழிபாடு இல்லைன்னா எந்த ஒரு இள வழிபாடும் பூர்த்தி ஆகாது. அதாவது இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், கிளாஸ் திருப்பி 2வது கிளாஸ் நான் ஆரம்பிக்க போகிறேன் சொன்னேன், இதே டிக்டாக்கில் தான், டீ புலனத்தில். அதாவது எப்படின்னா 2025 1ஆம் மாதம் தான் இந்த டீ புலனத்தில் நான் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன். எப்படி எளிய முறையில் தர்ப்பணம் பண்ணுறதுன்ட்டு இப்போ திருப்பி நான் அதை சொல்லிக் கொடுக்குறேன். ஏன்னா தர்ப்பணத்துக்கு ரொம்ப முக்கியம் வந்து ஜலம், தண்ணி. 2வது கருப்பியல், வெள்ளையில். பெண்கள் செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். அப்பா இருக்கும்போது மகன் செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். கடற்கரை ஓரத்தில் வந்து செய்யாது, உப்பு காற்று செய்யக்கூடாது. சுத்தமான ஜலங்கள் ஒரு இடத்துல செய்யலாம், இல்லை பசுமாட்டு தொழுவத்தில் செய்யலாம், இல்லை ஆலயத்தில் வெளியே செய்யலாம், இல்லை நதிகள், ஆற்றுகள், ஆற்று ஓரத்தில் செய்யலாம், மலடிவாரம் செய்யலாம். ஒரு ஆலமரம் கீழே, அரச மரம் கீழே, ஒரு குட்டை, நதி, இந்த மாதிரி சுத்தமான இடத்துங்களில் செய்கிறது வலிமை அதிகம். அது பசுமாட்டில் செய்கிறது வலிமை இன்னும் அதிகம். இப்போ என்ன செய்யுங்க, தர்ப்பணம் மட்டும் முதல்ல சொல்லிக் கொடுக்குறேன். அதுக்கு ஒரே மந்திரம், காயத்ரி மந்திரம். இந்த கருப்பெல்லுக்கு வெள்ளெல்லுக்கு என்ன ஒரு அமைப்பு இருக்குதுன்னா, இத்தனையோ மூலிகளை இந்த கருப்பெல் வெள்ளை கையில் பிடித்து நம்ம அந்த மந்திரத்தை சொல்லும் போது, அந்த மந்திரத்தை என்ன செய்யுது, நம்ம யாரை நோக்கி ஜபம் பண்ணுறோமோ அவங்கள்ட்ட போய்ட்டு இந்த பிரசாதத்தை வந்து ஒப்படைச்சிடுது, நம்ம பிரார்த்தனை வந்து ஒப்படைக்குது. இதுதான் இந்த கருப்பெல்லோட வேலை. இந்த வெள்ளலோட வேலையும் அதுதான். இப்போ உங்கள்கிட்ட வந்து இந்த குஷி கண்டி நான் ஏற்கனவே காமிச்சிருந்தேன், அது வந்து காசியில் தான் கிடைக்கும். அது இல்லைன்னா பரவாயில்ல, மலம்பொடி சங்கு வச்சுங்க, இல்லை இடம்பொடி சங்க, ஏதோ ஒரு சங்கு வச்சுங்க. வச்சு இடது கை தான் பயன்படுத்தணும். இப்பயும் இடது கை, முன்னோர்களுக்கு இடது கை தான் பயன்படுத்தணும். ஓகே, இந்த இடது கையில் வந்து இந்த மாதிரி உள்ளங்கையில் இப்படி வச்சுக்கணும். இதை வச்சுட்டு இதான் இடது கை வச்சுங்களேன். இடது கை பாருங்கள். நீங்கள் வந்து அந்த உள்ளங்கையில் வந்து கொஞ்சம் கருப்பெல் வைத்து, கொஞ்சம் ஜலம்னா தண்ணி, சுத்தமான தண்ணி வைத்து நீங்கள் சொல்கிற மந்திரம், இந்த சிராதத்துக்கு, தர்ப்பணத்துக்கு எல்லாத்துக்கும் பொறுப்புதாரி வந்து சுதாதேவி. சுவாகாதேவி என்பது வந்து அக்னி பகவான் மனைவி. சுதாதேவி அக்னி பகவான் மனைவி தான். அதாவது மாத்ரு பித்ருகளுக்கு வந்து இந்த பிரசாதத்தை கொண்டு ஒப்படைப்பது வந்து சுதாதேவியாக மாறுறாங்க அம்பாள். தேவர்கள் ரிஷிகளுக்கு போய் ஒப்படைக்கிற பிரசாதத்தை சுவாகாதேவியாக மாறுறாங்க. அதான் அக்னியில் போடும்போது சுவாகான்னு கடைசியாக முடிப்பாங்க. ஏன்னா அம்பாள் பெண் தான் கொண்டு போய் ஒப்படைக்கிறாங்க. பாருங்கள், அதை எப்படின்னா கண் சிமிட்டி நேரத்துக்குள்ள கண் எப்படி மூடி திறக்கிறது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நுணுக்கத்தில் போய்ட்டு எடுத்தோடனே நேராக மாத்திரை பித்ருலோகம் போக முடியாது. அந்த பிரசாதம் சூரிய மண்டலத்துக்கு போகணும். அதாவது சூரியன்
மாத்ரு பித்ருக்காரகன். மாத்ரு பித்ருக்காரகன். முதல் சூரிய மண்டலம் போய் சூரிய மண்டலத்திலேருந்து யமலோகத்துக்கு போய் யமலோகத்துலேருந்து சத்யநாராயண சுவாமிகிட்ட போய் சத்யநாராயணத்துலேருந்து மாத்ரு பித்ரு தேவதாவுக்கு போய் மாத்ரு பித்ரு தேவதா வந்து கிங்கிரி தேவர்கள்ட்ட அவங்களோட உபாதேவதைகள்ட்ட ஒப்படைத்து அந்த உபாதேவதைகள் நம்ம பித்ருகள் மாத்ரு பித்ரு போய்ட்டு ஒப்படைக்கிறாங்க இந்த பிரசாதத்தை. பாருங்கள் எவ்வளோ ஒரு இடத்துல மாறி போகுது. இதை வந்து கருட புராணம் படித்தவங்களுக்கு இது நல்லா தெரியும். இந்த கருட புராணம் ஃபுல்லாக படிக்கிறாங்க வச்சுங்களேன், அவங்களுக்கு இந்த நுணுக்கங்கள் நல்லா தெரியும். அப்போ இந்த சுவகாதேவி என்றைக்குமே மறக்கக்கூடாது. இந்த சுவகாதேவி தான் இந்த பிரசாதத்தை கொண்டு போய் ஒப்படைக்கிற ஒரு முக்கியமான தேவதை இவங்களுக்கு. அதனால தான் வந்து கடைசியாக தர்ப்பணத்த காரியத்தில் வந்து ஸ்வதாதேவி நமஸ்தர்ப்பயாமி. தர்ப்பயாமி திருப்திப்படுங்கள் அர்த்தம். திருப்திப்படுங்கள், என் முன்னோர்களே எங்களுக்கு வந்து திருப்திப்படுங்கள் அர்த்தம். சரி, இப்போ உள்ளங்கையில் அந்த கருப்பல் வெள்ளல் வைத்து ஜலம் மட்டும் வைத்து நீங்கள் சொல்கிற மந்திரம் காயத்ரி மந்திரம் தான். ஓம் தத்புருஷாய வித்மஹே மம ஜன்மே மாத்ரு பித்ரு நரக விமோகாய மோட்சகதி சித்தாய தன்னோ ருத்ரர் பிரஜோதியாது. மட்டும்தான் ருத்ர பிரஜோதியாது. இதுதான் இந்த மந்திரம். அது ஓம் தத்புருஷாய வித்மஹே மம ஜன்ம, எங்கள் முன்னோர்கள் எத்தனை தலைமுறையாக இருந்தாலும் அதான் மம ஜன்ம மாத்ரு பித்ரு நரக விமோகாய மோட்சகதி சித்தாய தீமஹி தன்னோ ருத்ர பிரச்சோதயாது. அதாவது ஒருத்தவங்க சாஜியம் அணிஞ்சிட்டாங்க. சாஜியம்னா இறந்துட்டாங்கன்னு அர்த்தம். இறப்புன்னு நல்ல வார்த்தை இல்லை, அதனால் சாஜியம் சொல்கிறோம். சாஜியம் அணிஞ்சிட்டாங்கன்னா அந்த ஆத்மா இறைநிலை அடைஞ்சிச்சு சொன்னால் சிவலிங்க ரூபமாக மாறிடுமா. பார்த்துங்க, சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ரிஷிகள் அதான் தான் சிவலிங்கத்தை வைத்து இந்த 13 நாள் பூஜை பண்ணுவாங்க. ஒருத்தவங்க இறந்துட்டாங்க சொன்னால் இறப்புன்னு சொல்லக்கூடாது, எனக்கு புரிஞ்சதுக்காக நான் சொல்கிறேன். சாஜியம் பைரவ சிவசாஜியம் அடைஞ்சிட்டாங்கன்னா அந்த 13 நாள் வீட்டு முன்னுக்கு லிங்கம் வைத்து அவங்க ஆஸ்தி அந்த லிங்கத்து பக்கத்தில் மண் கலையத்திலோ வெங்கல கலையத்திலோ வைத்து இல்லை பைரவ குடம் கிடச்சா விசேஷம் வச்சு பூஜிப்பாங்க. அது பிறகு நான் சொல்கிறேன் ஒன்றுன்னா. அப்போ இந்த மந்திரத்தை வந்து காயத்ரி மந்திரத்தை திருப்பி சொல்கிறேன். ஓம் தத்புருஷாய வித்மஹே மம ஜன்மே மாத்ரு பித்ரு நரக விமோகாய மோட்சகதி சித்தாய தீமஹே தன்னோ ருத்ர பிரச்சோதயாது. இது சொல்லிவிட்டு ஓம் சுதாதேவி நமஸ்தர்ப்பயாமி, ஓம் சுதாதேவி நமஸ்தர்ப்பயாமி, ஓம் சுதாதேவி நமஸ்தர்ப்பய 3 முறை சொல்லலாம், இல்லை 9 முறை சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனால் இந்த காயத்ரி மந்திரத்தை வந்து 108 முறை சொன்னால் கையில் அந்த கருப்பல் வெள்ளல் வைத்து வீட்டுக்கு வெளியே சூரிய பகவானை பார்த்து வெளிச்சமாக காலையில் செய்யணும், இல்லைன்னா மதியம் செய்யணும். இருட்டில் மாதிரி சூரியனுக்கு மறைய மாட்டேன், கண்ணுக்கு தான் மறைவார். இப்போ வேலைக்கு போயிட்டு வந்து செய்யலாமா, தாராளம் வீட்டுக்கு வெளியே தாராளமாக செய்யலாம். வீட்டு உள்ளுக்கு செய்யக்கூடாது, வீட்டுக்கு வெளியே செய்யணும். ஃபாஷ் கார்டு பார்த்தீங்களா, அதில் உட்காந்து இந்த மந்திரத்தை கத்தி தான் சொல்லணும் அவசியம் இல்லை. உங்கள் முன்னோர்களுக்கு என்னோடய பிரசாதம் சுகாதேவி கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அவங்களுக்கு நன்றின்னு சொல்லி நீங்கள் பிரார்த்தனை வைக்கணும். இந்த மந்திரத்தை 108 முறை நீங்கள் சொல்லணும். ஆனால் இந்த தீர்த்தத்தை வந்து உள்ளங்கையில் இடது கையில் அதை வைத்து ஜபம் பண்ணிவிட்டு நீர் வர்க்கம் சொல்லுவாங்க. அந்த தண்ணி எப்படி இறங்கணும்னு சொன்னால் இந்த வந்து இந்த பெருவரல் இருக்குல்ல, பெருவரல் இந்த ஆள்காட்டி வரல் இது இப்படி தான் வைக்கணும். வச்சு 108 முறை மந்திரம் படிச்சுட்டு இந்த பெருவரலை திறந்து இப்படி சாய்ச்சிடணும். இந்த தண்ணி வந்து இந்த பெருவரல் கீழே இப்படி தான் இறங்கணும், இப்படி இறங்கணும். இப்போ திருப்பி 2-3 கருப்பல் ஒட்டி இருக்கும் இல்லையா, அதில் லேசாக திருப்பியும் தீர்த்தம் எடுத்து அதில் விட்டு திருப்பியும் தண்ணி அதை கீழே வாளி வச்சுக்கோங்க. 108 முறை சொல்லுங்கள். சொல்லி அந்த ஜலத்தை கருப்பல் ஜலத்தையும் கொண்டு போய்ட்டு செடி ஓட்டில் ஊற்றுங்க. ஆற்று உள்ளுக்கு ஊற்றக்கூடாது. ஏன்னா அது வந்து அந்த கருப்பல் வெள்ளல் வந்து மீன்கள் சாப்பிட்டுச்சு சொன்னால் அந்த மீன்கள் கர்ப்பமாக இருந்தால் அந்த தோஷம் நம்மளுக்கு வருமா. அதை தான் வந்து இந்த கர்ப்பஸ்திரீகள் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த தர்ப்பணம் செய்கிற வீட்டுக்கு இந்த திதி செய்கிற வீட்டுக்கெல்லாம் போகாதீங்க, போய் சாப்பிடாதீங்க. கர்மாரி செய்கிற வீட்டுக்கெல்லாம் போயிட்டு இந்த இறப்புக்காரி சம்மந்தமான சமண்டிகண்ணை 13 நாள் செய்கிறாங்க வச்சுங்களேன் வீட்டு முன்னுக்கு, அந்த வீட்டில் போய் கை நடைக்கக்கூடாது. அந்த கர்ப்பஸ்திரீகளும் கணவர்மார்கள் மட்டும். ஆனால் தொண்டு செய்யலாம், அது பெரிய புனிதமான காரியம். ஏன்னா அந்த குழந்தைக்கு ஆகாதுன்னு சொல்லி தான். இது தப்பான காரியம் இல்லை. தர்ப்பணம் வந்து மிக மிக புனிதமான காரியம், புண்ணிய காரியம், எல்லாரும் செய்யணும். இப்போ இந்த எளிய தர்ப்பணத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்.
இது வந்து நீங்கள் பயிற்சி பண்ணால் தான் அடுத்த பிண்டத்துக்கு போகணும். பிண்டம் என்ன வச்சு என்ன மந்திரம் படிக்கணும், 2வது பிண்டம் என்ன வைக்கணும் சொல்லி. ஆனால் நீங்கள் இது பயப்படாதீங்க. இந்த தர்ப்பணத்துக்கெல்லாம் நான் தான் குரு, ஆதி மூல குரு நான் தான். இதை நான் வந்து தப்பாக சொல்லிக் கொடுக்க மாட்டேன். தப்பாக சொல்லிக் கொடுத்தா பைரவருக்கு புவனேஸ்வரிக்கு நான் பதில் சொல்லணும். பாவம் பொண்ணு என்ன தான் வந்து சரி, பயப்படாதீங்க, பயப்படாது. இது வந்து நீங்கள் அண்டி விசாரிச்சு பாருங்கள். வெளியே ரவி குருக்கள், இப்போ ரவி குருக்கள் நான் தான் 2004 நான் வந்து என்னை வந்து பார்க்குறவங்க சொல்லி கொடுத்தேன். அது கொஞ்சம் பேர் கற்றுக்கிட்டாங்க. 2008 இன்னும் அதை திருப்பி வரவங்களை பார்க்க சொல்லி கொடுத்தேன். 2015 தான் வாட்ஸ்அப்பில் நான் சேர்ந்து எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தேன். இப்போ 2025 என் குரூப் அட்மினோட ஆலோசனைப்படி புராணத்தில் நான் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறேன். எல்லாம் கற்றுக்குங்க. இந்த தர்ப்பணத்தை எளிய முறையில் செய்வது மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி, தர்ப்பணம் வந்து எள்ளு தண்ணி மட்டும் இறைப்பது எப்படி, என்ன மந்திரம் படிக்கணும், என்ன பிரார்த்தனை வைக்கணும், இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க. எந்த முன்னோர்களும் உங்களை ஒதுக்க மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க. எனக்கு நீ நிறைய மந்திரம் படிக்கலை, இந்த ஒரே காயத்ரி மந்திரத்தையும் இந்த ஓம் சுதா தேவி நம்ம தர்ப்பயாமி இது 2 மந்திரம் சேர்த்து 21 முறை 54 முறை டைம் இருந்தால் 108 முறை சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக சத்தியமாக உங்கள் முன்னோர்கள் உங்கள் கண்ணில் வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இது என்னோடய குரூப்பில் உள்ளவங்க அனைவருக்கும் நடந்த உண்மையான சம்பவம். நம்ம ஹிந்து சனாதன தர்மத்தில் மலேசியாவில் உள்ள எல்லா மக்களும் எனக்கு தெரிஞ்ச நல்ல வழிபாடுகள் செய்கிறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஏதோ வழிபாடு செய்கிறாங்க. விநாயகர் நல்லா கும்பிட்றாங்க, முருகனை நல்லா கும்பிட்றாங்க, ஐயப்பா நல்லா கும்பிட்றாங்க, அம்பாளை நல்லா கும்பிட்றாங்க, மாரியம்மனோ காளியோ துர்க்கை ஏதோ ஒரு வழிபாடு விஷயத்தில் அவங்க நம்பர் 1. மலேசியா எல்லாம் ஏதோ நம்பிக்கையாக கும்பிட்றாங்க. ஆனால் அந்த தர்ப்பண காரியத்தோடு கை விட்டுறாங்க. ஏன்னா யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்கல்ல. அவங்கள அந்த தத்துவ காரியத்தை புரிஞ்சிக்க மாட்டாங்க. எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் இது இருந்தால் தான் 6 சமயமான வழிபாடு நம்மளுக்கு பூர்த்தி ஆகும். சில பேர் சிவனை கும்பிட்றவங்க இருப்பாங்க சைவர்கள், விஷ்ணு கும்பிட்றவங்க வைணவர்கள், அம்பாளை கும்பிட்றவங்க சாத்தர்கள், விநாயகரை கும்பிட்ற கணாபத்தியங்கள், முருகனை கும்பிட்ற வந்து கௌரமம், சௌரம், சூரிய பகவான். அப்போ இந்த 6 வழிபாட்டில் சேர்ந்தவங்க அனைவரும் இந்த தர்ப்பண விஷயத்தில் ஒன்றே நழுவு விட்டுறாங்க. இந்த தர்ப்பணம் ரொம்ப முக்கியம். ஒரு வீட்டில் கல்யாணம் செஞ்சாலும் 3 நாள் முன்னுக்கு 5 நாள் முன்னுக்கு செய்யணும். பிறந்த நாள் செஞ்சாலும் 5 நாள் 3 நாள் முன்னுக்கு செய்யணும். எந்த ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் செஞ்சாலும் முன்னோர்கள் வழிபாடு கண்டிப்பாக செய்யணும். அதுக்காக நான் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்ச நான் படையல் போடுறேன் அதுதான் எனக்கு தெரியும்னா உங்கள் நம்பிக்கை நீங்கள் செய்யுங்க. ஆனால் அதுக்கு அந்த இதுக்கு நான் குரு இல்லை. நான் என்னோடய வழிபாட்டை சேர்ந்தவங்க படையல் போடாதீங்க. நீங்கள் வந்து தர்ப்பணத்தை வீட்டுக்கு வெளியே செய்யுங்க. என்ன குருவாக ஏற்றுக்கிறவங்க, என்னோடய வழிபாடு பின்பற்றுறவங்க. உங்கள் நம்பிக்கை நீங்கள் படையல் போட உங்கள் இஷ்டம். ஏன்னா ஆத்மா வந்து வீட்டுக்கு வராது, வரவும் கூடாது. ஆத்மாவில் சாப்பிட முடியாது. ஆத்மாவுக்கு உடல் இல்லை, உயிர் இல்லை. ஆத்மாவுக்கு உடல் இல்லை, உயிர் இல்லை. ஆத்மா வீட்டுக்கு வரக்கூடாது. ஆத்மா பித்ருலோகத்தில் தான் இருக்கும். இந்த சுதா தேவி அம்பாள் தான் கொண்டு போய் உங்கள் பிரசாதத்தை உங்கள் முன்னோர்களுக்கு போய் சேர்ப்பாங்க. அதனால் இது வந்து நான் வந்து எளிய முறையில் இது தர்ப்பணம் எள்ளு தண்ணி இறைக்கிறது மட்டும் நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும். இது எந்த ஒரு ஹோமத்துக்கு நீங்கள் போனாலும் கண்டிப்பாக செய்யணும். 3 நாள் முன்னுக்கு 5 நாள் முன்னுக்கு. எந்த ஒரு யாகத்துக்கு போனாலும், எந்த ஒரு திருவிழாவுக்கு போனாலும், எந்த ஒரு யாத்திரை செய்தாலும், யாத்திரைனா ஒரு இறைவனை நோக்கி ஒரு 5 நாள் யாத்திரைக்கு போயிட்டு வரும். எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வர்றது ஒரு யாத்திரை. இப்போ இந்த மாதிரி செய்யும்போது முன்னோர்கள் ஆசீர்வாதம் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும். கிடைச்சாதான் இறை வழிபாடு நம்மளுக்கு பூர்த்தி. நீத்தார் கடன்னா உங்களோட முன்னோர்களுக்கு நீங்கள் தான் தர்மணம் அதான் கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் எதுக்குன்னு கேட்குறாங்களே பழமொழி. அதாவது சூரிய நமஸ்காரம் என்பது வந்து பித்ரு வழிபாடு. நம்ம உயிரோடு இருக்கும் போது தான் நம்ம முன்னோர்கள் நம்ம தர்ப்பணம் செய்ய முடியும். நம்ம இறந்துட்டால் நம்மளுக்கு மற்றவங்க தர்ப்பணம் நம்மளால் செய்ய முடியாது இல்லையா. நம்ம ஆத்மாவாக இருப்போம், இல்லை மோட்சத்துக்கு போவோம், இல்லை நகரத்துக்கு ஏதோ ஒரு இடத்துல நம்ம இருப்போம். நல்லது செஞ்சால் புண்ணியத்துக்கு போவோம், கெட்டது செஞ்சால் இடத்துக்கு போவோம் வச்சுங்களேன். அப்போ இதாக ஒரு இறந்துட்டா நம்ம முன்னோர்கள் தர்ப்பணம் செய்ய முடியாது. அதான் வந்து கண் கட்ட பிறகு எதுக்கு சூரிய நமஸ்காரம். இப்போ நான் நல்லா இருக்கேன்னா என்னோட தலைமுறைகள் ஏதோ ஒரு ஜென்மத்தில் எனக்கு தர்ப்பணம் கொடுக்குறாங்க. எனக்கு அது வந்து இப்போ எனக்கு என்ன கிடைக்கணுமோ அது வந்து கிடைக்கிது. இப்போ எனக்கு இந்த நேரத்தில் காசு கிடைக்கணும், சாப்பாடு கிடைக்கணும், சந்தோஷம் கிடைக்கணும். என் முன்னோர்கள்
பிள்ளைங்கள் இதுக்கு முன்னால் ஏதோ இடத்துல நான் பிறவி எடுத்து இங்கே வந்து பிறந்திருப்பேன். அப்போ என்னோட வம்சம் சேர்ந்தும் 7 தரப்பனா எனக்கு கொடுக்குறேன். அதே மாதிரி நம்ம மற்றவங்களுக்கு நம்ம முன்னோர்கள் நம்ம கொடுக்கணுமா இல்லையா? அதனால தான் கண் கட்டின பிறகு சூரிய நமஸ்காரம் எதுக்குன்னு அந்த பழமொழி வந்தது. அதனால் எல்லாரும் இந்த எளிய ஒரு தர்ப்பணத்தை செஞ்சுட்டு வாங்க. உங்கள் முன்னோர்கள் உங்களுக்கு பரிபூர்ணமாக ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அதன் பின் பிரம்ம சுரூபம் கால பைரவர் நம்மளுக்கு கேட்ட வரத்தை கொடுப்பார். இந்த ஓமத்துக்கு வந்து கலந்தவங்களுக்கு முக்காவாசி பேர்த்துக்கு நல்லது நடந்திருக்குது. இல்லைன்னா அந்த ஓமத்தை நம்ம வருஷம் செய்ய முடியுமா? எல்லோரும் வந்து வாலண்டியாக வந்து ஏன் கேட்குறாங்க, ஐயா எப்போ செய்கிறீங்க, என்ன உதவி வேணும், நான் வந்து கலந்துக்கிறோம் சரி இப்படி ஏன் கேட்குறாங்க? அவங்க பார்த்ததால தானே எல்லாம் எப்படி வருவாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். அதே மாதிரி எல்லாம் வந்து கலந்துங்க. என்ன சந்தேகம் இருந்தாலும் குரூப் அட்மின் தொடர்பு கொள்ளுங்கள். ஒரே ஆள் தான் நாங்கள் வச்சுக்குவோம் அட்மின், மற்ற எல்லோரும் நாங்கள் பேச விட மாட்டோம். ஒரே ஆள் அவங்களே வசூல் பண்ணுவாங்க, அவங்களே செலவு பண்ணுவாங்க, அவங்களே கணக்கு அமைப்பாங்களே, அப்புறம் சொத்தோடு அவங்களே எல்லாம் செய்வாங்க. உமா தான் கோஷம் 1 4 3 கோஷம் 9 6 7 கோஷம் 7. அதே மாதிரி ஹோமத்தில் இப்போ எனக்கு கடைசி நேரம் தெரிஞ்சிருச்சு, எனக்கு எதுவும் ப்ரிப்ரேஷன் பண்ண முடியல, எதுவும் ஏற்பாடு பண்ண முடியலனா பரவாயில்ல, அங்கே உட்காந்து வந்து தொண்டு செஞ்சு அங்கே உட்காந்து 108 முறை காலபைர காயத்ரி மந்திரமாக ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு குறைகள் இறைவன் வச்சிருப்பார். நல்லதும் செய்வார், கெட்டதும் செய்வார். உங்களோட கெட்டது வந்து உங்களுக்கு வர வேண்டி தடுக்குவார், உங்களுக்கு சில யோகத்தையும் கொடுப்பார். இது அனுபவத்தில் உண்மை. நாங்கள் வந்து 2016 நாங்கள் இந்த ஹோமத்தை காசி கால பண்டார பைரவ் காட் மலேசியாவில் உள்ளவங்க புருஷோத்தமில் உள்ளவங்க நாங்கள் செய்துட்டு வரோம். எங்களால் முடிஞ்சதை செய்கிறோம். இப்போ என் குரூப்பில் எல்லா பெண்களும் மகாலட்சுமி அம்சம் தான். நான் அடிக்கடி சொல்லுவேன், பெண்கள் வந்து எனக்கு மகாலட்சுமி தான். அதனால் பெண்கள் முடி எடுக்காதீங்கன்னு சொல்லுவேன், மொட்டை அடிக்காதீங்கன்னு சொல்லுவேன். அதே மாதிரி கர்ப்பமாக இருந்தால் மற்ற கோயிலுக்கு போகாதீங்க, வீட்டில் நிறைய மந்திர ஜபம் பண்ணி குழந்தை யோகமாக பறக்க வைக்கணும்னு சொல்லுவேன். அதே குழந்தை பிறந்தால் பைரவருக்கு ஒளிச்சத்துட்டு பேர், அது ஒரு மந்திரத்தை பேராக வைங்க, அந்த பிள்ளைக்கு யோகமாக இருக்கும், அப்பா அம்மாவுக்கு அது யோகமாக இருக்கும். அது நீட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் காலையில் 10 முறை கூப்பிடுங்க நீட்டாக, அதுக்கு பிறகு ஷார்ட் ஃபார்மாக ஏதோ ஒன்று பேரை வச்சு கூப்பிட்டீங்கன்னா பேரை எழுத தான் அது உயிர் பெறும். அது வந்து பேர் சாஸ்திரம். நான் பிறகு சொல்கிறேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திருப்பி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி வருகின்ற 14ஆம் தேதி 12ஆம் மாதம் 2/2/5 பைரவரோட ஆசீர்வாதம், காலபீர் ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும் வந்து கிடைக்கணும். ஆனால் சந்தோஷம் முன்ன மாதிரி இல்லை. முன்ன 2008 நான் பைரவை பற்றி நான் பிரச்சாரம் பண்ணும்போது சொல்லிக் கொடுக்கும்போது எல்லாம் சில பேர் ஏற்றுக்கலை. எல்லா பேர் சொன்னாங்க இது வந்து புறமோட்டு, இது பிஸ்னஸ் சொன்னாங்க. ஆனால் இப்போ எல்லா குருமார்களும் பேசுகிறாங்க. இந்தியாவிலேருந்து நிறைய சாமியார்கள் பைரவதாச சுவாமிகள்லாம் வராங்க, பைரவை பற்றி வழிபாடை பற்றி பேசுகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க கரெக்டாக சொல்கிறாங்களோ போய் மாற்றி சொல்கிறாங்க, அது முக்கியம் இல்லை. பைரவர் முக்கியம். பைரவருக்கு இன்னும் சில பேர்த்து காவல் தெய்வம் தான். எந்த தெய்வம் காவல் கிடையாது. ஆனால் காவல் தெய்வம் சொல்லிகிட்டே இருக்கட்டும் பரவாயில்ல. ஆனால் வேறு என்ன சொல்லணும்னா, அஷ்டமி தேதி அன்னைக்கு அஷ்டலட்சுமிகள் 8 பேரும் பைரவர் நோக்கி தவம் இருந்து பொண்ணும் பொருளும் வாங்குறாங்கன்னு வேறும் சொல்லுது. திருமுருகன் அழகாக சொல்லியிருப்பார், 9 மேலே கையில் வச்சுருந்தா எதிரி வீட்டில் விருந்து சாப்பிட்லான்னு சொல்லுவார் திருமூல சித்தர். அதான் கவிகள் ரொம்ப பாடினா. இப்போ 22 நிமிஷம் பேசிட்டேன், இன்னும் டைம் பத்தாது. அதை பேசிக்கிட்டே பைரவை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம். நிறைய விஷயம் இருக்குது. காசி கால பைரவி பைரவரப்பணம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருசரணம் கிரீம் நம சிவாய பைரவ சிவம்.